வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு புதிய காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு நான் என்ன செய்ய போறோம் சொன்னா பிரியாணி செய்ய போறோம். வாங்கோ பிரியாணி செய்வோம். அடுப்பு பத்து வைக்க போறோம். இது சட்டியை வைப்போம். நாங்கள் நெய் தான் விட போறோம். பசு நெய் தேவையான அளவு வெங்காயத்தை போடுவோம். இது 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறோம். 1 கிலோ அரிசிக்கு வேகட்டும். மூடி விடுவோம். வேகட்டும். கிண்டி விடுவோம். வதங்கிட்டு பார்ப்போம். வதங்க கிடாக்கு. நாங்க செய்ய போறோம் சிக்கன் பிரியாணி. இது எங்கட சைட்லாம் செய்ய போறோம். எங்களுக்கு இங்க கிடைக்கிற பொருளை வச்சுதான் நாங்க செய்ய போறோம். எங்களுக்கு என்னென்ன பொருள் கிடைக்கிறதோ அதை வச்சுதான் செய்ய போறோம். அதுக்கு தேவையானது எல்லாமே இல்லை. அதுக்கு கிடைக்கக்கூடிய பொருளை வச்சுதான் செய்ய போறோம். இன்னும் வதங்க கிடக்குது. பொன்னுரமா வரும் வரைக்கும் வதங்கணும். இன்னும் வதங்கட்டும். வதங்கிட்டது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறேன். இஞ்சியும் பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு. அதே முருகாக போட்டு கிண்டி விடுவோம். வதங்கட்டும். வதங்கட்டும். இது வதங்குதோ பாப்போம். வதங்கிட்டது. இன்னும் கொஞ்சம் வதங்க கிடாக்கு. தக்காளியை போடும். தக்காளியை போட்டுட்டோம். வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதங்கினாதான் நல்ல மசியும் தக்காளி. அதோட மூடி விடுவோம். மசிய இதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறோம். அதுக்கு ஒரு டப்பா தயிர், தூள், உப்பு எல்லாம் போட்டு பிரட்டி 1/2 மணி நேரம் ஊற வச்ச நாங்கள் அதை இனி போடுவோம். நாங்கள் இப்படித்தான் செய்யறோம். நீங்கள் எப்படி செய்யறன்றதை எங்களுக்கு சொல்லுங்க. போட்டு பிரட்டி விடுவோம். இனி நல்லா வதங்கட்டு. அதை அவங்க அரிசியை போடலாம். வதங்கும் கிடக்கு. மூடி விடுவோம். அதோட கச்சானம் பறந்து வச்சிருக்கிறோம். சாப்பிடுவோம். இன்னும் அவியணும். அவிய கிடக்குது. அவிஞ்சுட்டுது. கொஞ்சம் தூளும் உப்பும் போடுவோம். அளவுக்கு ஏற்ற மாதிரி கணக்கப்பட கைக்கும். தூளும் கணக்க போடக்கூடாது. உரைக்கும். இந்த வெக்காய்க்கு தூள் கணக்க சாப்பிடக்கூடாது. இந்த சின்ன பிள்ளைகள் தைக்கணும். இந்த விட்ட 2 சின்ன பிள்ளைகள் அதுக்கு உரைச்ச கணக்க சாப்பிடாத. 1 கிலோ பால் பண்ணி எடுத்துருக்கிறோம். போட போறோம். இப்ப 1 கிலோ பால் பண்ணி 1/2 மணித்தியானம் ஊற வச்சு தண்ணியை விடுவோம். பஸ்மதி அரிசி வாங்கல, பால் பண்ணி அரிசி தான் வாங்கினாங்க. அதுலதான் பிரியாணி போட்டிருக்கிறோம். அதுவும் கிட்டத்தட்ட பஸ்மதி அரிசி கிட்டத்தட்ட வரும்.
அதே சுவை நான் முதலும் வச்சு பார்த்தேன் நாங்கள் அதே சுவைதான். கொஞ்சம் பஸ்மதி இருந்தால் கொஞ்சம் என்னென்ன டேஸ்டாக இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, இதுவும் நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். எல்லாத்தையும் சாப்பிடத்தானே வேணும். நவிய கிடக்கு. இனி அடுப்பை கட் பண்ணி விடுவோம். எரிஞ்சா எரிஞ்சிடும். நெய் விட்டாதானே எரியாது. பிரியாணியை பார்ப்போம். வெள்ளையாத்தான் இருக்குது. இந்த பிள்ளைகள் சாப்பிடாங்க உரைப்பு இந்த வெக்கைக்கு உடைச்சு பார்ப்போம். ஓகே, நல்லா இருக்குது. அவங்க வெந்து வந்துட்டுது. நிறகுவம் பிரியாணி சாப்பிடுவோம். ஒரு நாட்டுக்கோழி முட்டையும் பிரியாணியும் சாப்பிட்டு பார்ப்போம். நாங்கள் பிரியாணியும் சமைச்சு முட்டையும் வச்சிருக்கிறோம். சாப்பிட போறோம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. பெரிய பீஸ் பீஸா தான் கிட. பிரியாணி நல்லா இருக்கு. மீண்டும் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கின்றோம். பாய்.